ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டிசிஎஸ் என்கியூட் ஐபிஎல் கேட்ட ஒரு சிம்பிளான ஜாப் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம்ல நமக்கு ஒரு சென்டென்ஸ் இன்புட்டாக கொடுத்துருவாங்க. அந்த சென்டென்ஸில் எந்த வேர்ட் பெருசாக இருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் ஐ எம் டாக்டர். இந்த சென்டென்ஸில் டாக்டர்ன்ற வேர்டு தான் லென்த்தில் பெருசாக இருக்குது, அதனால் அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்க வேர்ட் அத்தையும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அரைவை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த அரைவை டிராவல்ஸ் பண்ணி அந்த அரையில் இருக்க ஒரு எலமெண்ட் நம்ம செக் பண்ணிட்டு வர போகிறோம். அதில் எது லென்த் பெருசாக இருக்கோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதில் வந்து ஐபிஆரோட டேபிள் டாப்பர் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டேபிள் டாப்பரில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கூட இன்னொருத்தவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேபிள் டாப்பர் பொசிஷன் போயிடுவாங்க. அட் லாஸ்ட் ஐபிஎல் முடியும் போது யார் டேபிள் டாப்ல இருக்காங்களோ அவங்க தான் வந்து வினரா இருப்பாங்க. இந்த மெத்தட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அதுக்காக நான் வந்து டேபிள் டாப்பர்னு ஒரு பொசிஷன் ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணி அது வந்து எம்டியா வச்சுக்கிறேன். அடுத்து வந்து யூசர் கிட்ட வந்து இன்புட் வாங்குறதுக்காக சென்டென்ஸ் இன்புட் வாங்குறதுக்காக ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஏன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஸ்கேனர் கிளாஸ் கேஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் வந்து டாட் நெக்ஸ்ட் லைன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை கால் பண்ணும்போது யூசர் கிட்ட எனக்கு சென்டென்ஸ் வந்து இன்புட்டா வாங்கியாச்சு. அடுத்து வாங்கின சென்டென்ஸ் வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி ஒரு அரேவா கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கும். பிகாஸ் இதுக்குள்ள இருக்க எலமெண்ட்ல பாருங்க ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கா, ஸோ அதனால ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு பேர் ஏஆர்ஆர்னு வச்சுட்டு இப்போ ஏன்ற ஸ்ட்ரிங் தான் நான் ஸ்பிளிட் பண்ண போறேன். ஸோ ஏ டாட் ஸ்பிளிட் ஆஃப். நான் எதை ஸ்பிளிட் பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வேர்டு இருக்கு, அடுத்து ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, வேர்டு இருக்கு, ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, வேர்டு இருக்கு, ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ எனக்கு எங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேஸ் பார்க்குறியோ அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி எனக்கு தனித்தனி வேர்டாக கொடுத்துட்டு அப்படின்றத நம்ம பாஸ் பண்ணோம்னா இந்த ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் தனித்தனியாக வேர்டை பிரித்து ஒரு அரேவை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க அந்த அரே வந்து டிராவல்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபார் இன்ட் i = 0, ஐ வந்து அந்த ஐ வந்து அந்த லிஸ்ட்டோட அந்த அரேயோட லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகணும். ஸோ அதனால AR.length of i++. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த அரே வந்துட்டு இந்த ஃபார் லூப் வந்து இந்த அரே வந்து ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணோம். அப்படி ட்ராவல்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், டாப்பரையும் இப்போ கரண்ட் ஐ பாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த எலமெண்ட்டோட லென்த்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதில் எது பெருசோ அதை நம்ம டாப்பரில் போட போகிறோம். அதுக்காக இஃப் இந்த டாப்பரோட லென்த்தை வந்து செக் பண்ண போகிறோம். டாப்பர் டாட் லென்த் ஆஃப். ஸோ அதோட லென்த்தை விட இப்போ ஐ கரண்ட்டாக பாயிண்ட் பண்ணிருக்கு இல்லையா அந்த எலமெண்ட்டோட லென்த் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ எது பெருசாக இருக்கும், டாப்பரை விட இப்போ AR5 தான் பெருசாக இருக்குது. அப்போ AR5 தான் ஜெயிச்சது. இப்போ அது வந்து டாப்பர் பொசிஷனுக்கு போயிடணும். ஸோ இப்போ இந்த லூப் முடியும் போது யாருக்கிட்ட அதிக லென்த் இருக்கோ அவங்களோடது வந்து டாப்பரில் போய் சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாப்பர் வந்து இனிஷியல் என்ன இருக்கும், எம்டியாக இருக்கும். அப்போ அதோட லென்த் வந்து 0. பட் இனிஷியல் கேஸில் ஐ வந்து பாயிண்ட் பண்ணிட்டு 0th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 0th இண்டெக்ஸில் ஹை வந்து லென்த். ஸோ இப்போ லென்த்தில் வந்து ஹை தான் பெருசு. அப்போ டாப்பருக்கு வந்து ஹாய் போயிடும். ஸோ அடுத்த டிராவல்ஸில் ஐ வந்து ஐயாம பாயிண்ட் பண்ணும். ஆல்ரெடி டாப்ல இப்போ என்ன இருக்கு, ஹாய் இருக்கு. ஹாயோட லென்த் 2, ஐயாமோட லென்த் 2. ஸோ 2 ஈக்குவலா இருக்கிறனால ஹாய் தான் ஸ்டில் டாப்ல இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாயிண்ட் பண்ணிட்டு ஐ வந்து ஏவை பாயிண்ட் பண்ணும். ஏவோட லென்த் வந்து 1, ஆல்ரெடி டாப்பர்ல ஹாய் இருக்கு. ஹாயோட லென்த் 2. அப்போ ஹாய் தான் ஜெயிச்சது, ஸ்டில் டாப்பர்ல ஹாய் தான் இருக்கும். அடுத்து ஐ வந்து டாக்டரை பாயிண்ட் பண்ணும். ஸோ டாக்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா 6. இப்போ டாப்பர்ல ஆல்ரெடி என்ன இருக்கு, ஹாய் இருக்கு. ஹாயோட லென்த் 2, இங்க டாக்டரோட லென்த் 6. ஸோ 6 தான் பெருசு. அப்போ டாக்டர் வந்து ஜெயிச்சிடுச்சு. அப்போ டாப்பர் பொசிஷனுக்கு டாக்டர் போயிடும். ஸோ கடைசியில் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டாக்டர் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் வந்து ஹாய் ஐ எம் டாக்டர்